அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கஸஸுன் நபியீன் என்ற புத்தகத்தின் வழியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பிலே காட்டை நோக்கி என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்த்தோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே போட்டுவிட்டு என்ன செய்யலாம், தன்னுடைய தந்தையிடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் என்ன விஷயத்தை சொல்லலாம், எப்படியாக இதை மறைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக அதில் ஒரு ஆட்டை அறுத்து அந்த சட்டையில் தெளிச்சிட்டு அந்த சட்டையை போய் காட்டுவோம், ஓனாய் தின்றுச்சு அப்படின்னு சொல்லி அதில் கடைசியாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக அமாம யாக்கூப, அப்போ திரும்பி வர்றாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு மஷூரெல்லாம் பண்ணிவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்கிறாங்க, என்னென்ன இந்த மாதிரி ஓனாய் தின்றுச்சு அப்படிலாம் சொல்லும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பலை. ஏன்னா இந்த சட்டையை பார்க்கும்போது அதாவது ஓனாய் தின்றுச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல சட்டையை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மனிதனை தின்னும். சட்டை எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் இந்த சட்டையை பொறுத்தவரையில் அப்படியே ரத்தத்தை தெளித்த மாதிரி தான் இருக்குது. அவருடைய ரத்தம் மாதிரியே இல்லை, எங்கேயுமே கிளியவே இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அவர் உணர்ந்தனால இது பொய்யான ரத்தம், இது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்பி நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதில் முதிர்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த சகோதரர்களை விட, அதாவது அவருடைய மகன்களை விட மிகவும் அறிவாளியாக இருந்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரி, ஒரு நபியாகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் இந்த பகுதியில் உள்ள விஷயம். சரி, அமாம யாக்கூப, யாக்கூபுக்கு முன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி வர்றாங்க. சரி, வஜாஊ அவர்கள் வந்தார்கள், அபாஹும் அவர்களுடைய தந்தையிடத்தில் வந்தார்கள், ஐஷா அன் இரவு நேரத்திலே, சரியா, பொழுது சாய்ந்ததும் இரவு நேரத்திலே வந்தார்கள். எப்படியாக, எபுக்கூன அழுது கொண்டே வந்தார்கள், அழுத நிலையில் வந்தார்கள். சரியா, சரி, இது குர்ஆன் வசனம். அடுத்தது வகாலுல காலு அவர்கள் சொன்னார்கள், யா அபானா எங்களுடைய தந்தையே, இன்னா தஹப்னா நஸ்தபிகு நாங்கள் அதாவது நாங்கள் சென்றோம். நஸ்தபிகு அப்படின்னு சொன்னால் ஓடி போகிறதுக்கு சொல்லுவாங்க. சரியா, ஓடி சென்று விட்டோம். தரக்னா நாங்கள் விட்டுவிட்டோம், யூசுஃபை விட்டுவிட்டோம், ஐந்த மத்தா ஐனா எங்களுடைய பொருட்களுக்கிடையில், அதாவது எங்களுடைய பொருட்களுக்கு பக்கத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட்டுட்டு நாங்கள் ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி விளையாடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஃபஅக்கலஹு ذئبு மேலும் அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வஜாஊ அவர்கள் வந்தார்கள், அல கமீசிஹி அவருடைய சட்டையை கொண்டு வந்தார்கள், அவருடைய அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டையை கொண்டு வந்தார்கள், பி தமின் கதிபின் பொய்யான இரத்தத்தோடு. அந்த பொய்யான இரத்தத்தை தடவி என்ன செய்கிறாங்க, ஆட்டோட இரத்தத்தை தடவி அந்த சட்டையில் தடவிட்டு அந்த சட்டையை வந்து கொடுக்குறாங்க. வகாலு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா தமு யூசுஃப இது யூசுஃபுடைய இரத்தம் என்று சொன்னார்கள். சரியா, அந்த சட்டையை கொண்டு வந்துட்டு பொய்யான இரத்தத்தை தடவி கொண்டு வந்துட்டு அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்கிறாங்க, இது பொய்யான இரத்தம் அப்படி, சாரி, இது வந்து யூசுஃபுடைய இரத்தம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த இடத்துல முடியுது. அப்போ அவங்க தந்தையை பற்றி சொல்கிறாங்க. வக்கான அபூஹு அவர்களுடைய தந்தை இருந்தார், யாக்கூப்
அவருடைய தந்தையாகிய யாக்கூப் இருந்தார், நபியன் ஒரு நபியாக இருந்தார். வகான ஷைஹன் கபீரன், ஷேഖன்னாலும் பெரியவராக, கபீரன் அப்படின்னாலும் பெரியவராக, வயதில் முதிர்ந்தவராக அப்படின்னு வச்சுக்கலாம். வயதில் மூத்தவராக பெரியவராக ஆகியிருந்தார். வகான அஅகலு, அந்த அஅகலு அப்படிங்கிறது தான் அந்த இஸ்மு தஃப்தீலில் வரக்கூடியதில் இருந்து தான் இங்கே அஅகல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வகான யாக்கூபு அஅகல அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த கான அப்படிங்கிறதுக்கு அந்த யாக்கூப் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி தான் பேசிட்டு வரோம். வகான அஅகல, மிக அறிவாளியாக இருந்தார், மிக அறிவாளியாக இருந்தார், மிக புத்திசாலியாக இருந்தார். அஅகல் அப்படின்னு சொன்னால் மிக புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறது அர்த்தம். யாரை விட? மின் அவுலாதிஹி, அவருடைய பிள்ளைகளை விட மிக புத்திசாலியாக ஆகியிருந்தார். வகான யாக்கூபு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். யஅரிஃபு, அறிந்திருந்தார், அறிந்திருந்தார். என்னது? அன்ன ذئب, ஓனா என்பது இதா அகல, சாப்பிட்டால், இன்சானன் ஒரு மனிதனை சாப்பிட்டால், ஜரஹஹு, அவருக்கு காயத்தை ஏற்படுத்தும், அவரை காயப்படுத்தும். ஜரஹ அப்படின்னா காயப்படுத்தினான் அப்படிங்கிறது அர்த்தம். ஹு அவருக்கு அல்லது அவரை, ஜரஹஹு அவரை காயப்படுத்தும். வஷக்க கிழித்துவிடும், கமீசஹு அவருடைய சட்டையை கிழித்துவிடும். அப்போ ஒரு மனிதனை ஓனாய் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சட்டையை அழகாக கழட்டிட்டு உடம்பை மட்டும் சாப்பிடாது. அப்போ நம்ம தப்பிக்கும் போதோ அல்லது அது கடிக்கும் போதோ கண்டிப்பாக என்ன செய்யும்? சட்டை கிளியத்தான் செய்யும். அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த காயங்கள் எல்லாமே ஏற்படும். அப்போ அதை காயப்படுத்தும் போது சட்டையும் கிளியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. வகான கமீசு யூசுஃப, யூசுஃபுடைய சட்டை இருந்தது, சாலிமன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சாலிம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பானது, அதாவது அந்த கெட்ட விஷயங்களை விட்டும் நீங்கி இருக்கக்கூடியது, கிளியாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாதுகாப்பானது அப்படின்னு சொன்னால் சட்டை கிளியாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் அர்த்தம். யூசுஃபுடைய சட்டை கிளியாமல் இருந்தது, சாலிமன் பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னா கிளியாமல் இருந்தது அப்படிங்கிறது அர்த்தம். வகான மஸ்பூகன், தேய்க்கப்பட்டதாக இருந்தது. அந்த சட்டை எப்படி இருந்துச்சு? தேய்க்கப்பட்டதாக இருந்தது. ஃபித்தமி, இரத்தத்திலே தேய்க்கப்பட்டதாக இருந்தது, இரத்தத்தில் பூசி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஅரஃப யாக்கூபு, யாக்கூப் அறிந்தார்கள் என்னென்ன? அன்னஹு நிச்சயமாக அது தமுன் கதிபுன், அது பொய்யான இரத்தம் என்பதை அறிந்தார்கள். அன்ன கிஸ்ஸத ذئபி, இந்த அதாவது ஓனாயுடைய கதையாகிறது, ஓனாயுடைய அந்த சம்பவமாகிறது. கிஸ்ஸத்துன் மௌதூஅத்துன், இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதையாகும். சரியா? மௌதூஅத்துன் அப்படின்னு சொன்னால் இட்டுக்கட்டப்பட்டது, கிஸ்ஸத்துன்னா ஒரு கதை. சரியா? இந்த இடத்துல இந்த கிஸ்ஸத்துன் அப்படிங்கிறதுக்கு சம்பவம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சம்பவத்தை தானே சொல்கிறாங்க, கதையாக சொல்லலைல்ல. அப்போ சம்பவத்தை இங்கே நம்ம வச்சுக்கலாம். வ அன்ன கிஸ்ஸத ذئபி, இந்த அதாவது ஓனாய் சம்பவமாகிறது, இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஓனாய் சம்பவமாகிறது. கிஸ்ஸத்துன் கதையாகும், மௌதூஅத்துன் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதையாகும். ஃபகாலலி அவுலாதிஹி, தன்னுடைய மகன்களிடத்திலே சொன்னார், தன்னுடைய மகன்களிடத்திலே சொன்னார். பல் மாறாக, ஹாதிஹி கிஸ்ஸத்துன், இது கதையாகும், இது ஒரு கதை. வசபு வதஅதுமூஹா, அதை நீங்கள் வைத்துள்ளீர்கள், அதை நீங்கள் வைத்துள்ளீர்கள்னா அதை நீங்கள் இட்டுக்கட்டியுள்ளீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இந்த இடத்துல இவங்க இட்டுக்கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பல் மாறாக, ஹாதிஹி இதுவாகிறது, கிஸ்ஸத்துன் ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதை. இந்த இடத்துல கதையினே வச்சுக்குவோம். வதஅதுமூஹா, அதை நீங்கள் இட்டுக்கட்டியிருக்கிறீர்கள். சரியா? சரி. ஃபசபுருன் ஜமீலுன்,
எனவே அழகிய பொறுமை. அழகிய பொறுமைனா இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன பண்ணீங்கன்னு தெரியல. அதனால் அந்த விஷயத்தில் எனக்கு அல்லாஹு தஆலா அழகிய பொறுமையை தரட்டும், அழகிய பொறுமையை எனக்கு தரட்டும் அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தில் உள்ள விஷயம். வார்த்தை என்னமோ ஃபசபுருன் ஜமீலுன், அழகிய பொறுமை அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் அழகிய பொறுமையாக அல்லாஹ் தஆலா இருக்க வைக்கட்டும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். ஹஸீன யாக்கூபு அலா யூசுஃப, யூசுஃபை பற்றி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையடைந்தார்கள். ஹுஸ்னன் ஷதீதன், கடுமையான கவலையாக, அதாவது அதிகமாக கவலைப்பட்டார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். வலகின்னஹு, என்றாலும் அவர் ஸபர, பொறுமையை மேற்கொண்டார். ஸப்ரன் ஜமீலன், அழகிய பொறுமையை மேற்கொண்டார். அழகிய பொறுமையை மேற்கொண்டார்னா எதுவும் திட்டலை, எதுவும் கெட்ட வார்த்தையில் சொல்லலை, எதுவும் கோவப்படலை. அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்த கண்டிப்பாக எனக்கு சொல்லுவான், எனக்கு அது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்க வைப்பான், உண்மையை வெளிக்கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பொறுமையாக இருக்கிறாங்க. சரியா? அதோட இந்த பகுதி முடியுது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பகுதியை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.